ஜெய்கே பாரம்பரிய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிய புத்தாண்டில் முதல் நிகழ்ச்சியாக நம்மளுடைய ரெகக்னேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். எனக்கு கொடுத்த ஒரு சில நிமிடங்கள் இது ஒரு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய ஒரு நேரமாக கருதி கொடுத்துருக்காங்க. பாராட்டு யாருக்கெல்லாம் தெரிவிக்கலாம், யார் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு இடம் இருக்கும். இப்போ சார் சொன்ன மாதிரி வாழ்ந்த வயதில்லை வணங்குகிறேன் அப்படின்னு எல்லாரும் கடைசியில் சொல்லுவாங்க. அது முதலே சொல்லிட்டு போயிட்டார். நான் வயசான ஆள் அப்படின்னு அவரே டிக்ளேரும் பண்ணிட்டார். அதனால் தாராளமாக இப்போ நம்ம வாழ்த்துக்களை வழங்கலாம் இல்லையா? தப்பு இல்லை. யாருக்கு வழங்கலாம்? வேலை பார்த்தவங்களுக்கு வழங்கலாம். அப்போ நான் வேலை பார்க்குறியா? வேலை பார்த்துருப்போம். ஒரு நிறுவனத்தில் ஒரு வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைப்பது என்பது யார் வேலை பார்த்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கிடைக்கும். அது மாற்றம் கிடையாது. அந்த அங்கீகாரமும் வாழ்த்துக்களும் அதுக்கான பரிசு பொருட்களும் உரிய நபருக்கு உரிய நேரத்தில் சென்றடைய வேண்டும் என்ற அக்கறையுடன் ஆண்டின் துவக்கத்திலேயே இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அனைவரையும் உற்சாகப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த நமது ஜெய்கே பாரம்பரிய நிர்வாகத்திற்கும் இந்த அரங்கில் அமர்ந்து நமக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்காக தயாராக இருக்கும் நம்முடைய நிர்வாக இயக்குனர் அன்பிற்கும் மரியாதைக்குரிய டாக்டர் சார் அவர்களுக்கு பணிவான எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லாத்தையும் வாழ்த்திட்டு கடைசியில் எண்ணியை வாழ்த்துவாங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம முதல்ல டாக்டர் சாருக்கு சொல்ல வேண்டிய சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இப்போ யாருக்கு வாழ்த்து சொல்ல போகிறோம் இல்லைங்களா? இந்த நிறுவனத்தில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, என்ன வியாபார வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வாங்க, வியாபாரம் பண்ணுங்க, நபர்களை இணைத்து விடுங்கள், அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதற்கு முன்னாடியும் இந்த கடந்த 4 ஆண்டுகளில் எண்ணற்ற அளவில் நமக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். நிறைய பார்த்துட்டு இல்லைங்களா? ஸ்டார்ல இருந்து அதிகபட்சம் வரைக்கும் நம்ம அங்கீகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. நிறைய நம்ம வாங்கியிருக்கோம், நிறைய நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம், நிறைய பேர் உருவாக்கியிருக்கோம். இந்த பங்களிப்பு எல்லாம் செய்வதற்கும் முத்தாய்ப்பா இந்த 2026 இப்படி ஒரு நிகழ்ச்சி நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்படிதான் நான் எடுத்திருக்கேன். அமர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. அப்படி நினைச்சனாலதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 8 பேருடைய புகைப்படம் இந்த சுவற்றில் அலங்காரமாக வைக்கப்பட்டிருக்கு. உண்மைதானே? அப்படியே மற்றவங்க போட்டதில் வரல, காரணம் இருக்கணும்ல. அந்த காரணத்தை இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது நமக்கு புரிஞ்சிடும். அதை புரிய வச்சிருவாங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்கலாம் எனக்கு அடுத்து பேச போறாங்க, எப்படி நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்றத தெளிவாக நமக்கு சொல்ல போறாங்க. அப்போ நமக்கு புரிஞ்சிடும். இந்த புரிதல் வந்துட்டா நமக்குள்ள இருக்கக்கூடிய அச்சம் போயிடுமா போயிடலாம். நம்மளால இது முடியுமா, நம்மளாம் போய் கோல்டு அடிக்க முடியுமா, டைமண்ட் அடிக்க போக முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ இருக்கும் நிறைய பேர்கிட்ட. இங்கே இருக்கவங்க மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம உறவுகளுக்கு இருக்கும், வராதவங்களுக்கு இருக்கும். சரி, என்னத்தை கொடுத்துட போறாங்க, அங்கே சில்வர் இன்னைக்கு விற்கிற வெளியில சில்வர் கொடுக்க முடியுமா? உண்மையான சில்வர் கொடுக்க முடியுமா? கோல்டு கொடுக்க முடியுமா? தங்கம் விற்கிற விலையில இன்னைக்கு தங்கத்தின் பேர்ல நம்முடைய அருமையான இந்த நினைவுகளை நமக்கு சொல்ல போற அந்த தங்கத்திற்கு நம்ம தங்கங்களா பரிசா கொடுக்க போறோம் அப்படிங்கிறத உண்மையா இல்லையா? அப்ப நம்ம எப்படி இந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எப்படி சொல்ல போறோம்? எப்படி சார் சொல்ல போறோம்? புரியல. நீங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க, அதுக்கப்புறம் வர்றவங்க ஏதாவது பேசட்டும், எப்படா முடியும், 6:30 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. இந்த நிகழ்ச்சி முடிந்து செல்லும் பொழுது நமக்குள்ள எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் இப்ப எதிர்மறை எண்ணங்களா நிறைய பேர் மனசுல ஓடிட்டு இருக்கும். அதான் நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளால இது முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இங்க பதில் கிடைக்கும் நிச்சயமா. இந்த அரங்கத்துல ஒவ்வொருத்தையும் நம்ம வாழ்த்த கடமைப்பட்டிருக்கோம். நான் கீழே வந்துதான் பேசணும், ஏன்னா நான் இல்லை. அதனால இப்படி பேசினா இந்த பரிசுகளையும் ஒரு அங்கீகாரத்தையும் பெறக்கூடிய நம்முடைய அணியில் பயணம் செஞ்சிருக்கக்கூடிய சில்வர் அச்சீவர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஒவ்வொருத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த போர்டில் கிருஷ்ணமூர்த்தி சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆரம்பத்திலிருந்து நம்ம நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றிருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை அடுத்ததான் நம்முடைய வீட்டை சிறப்பாக பணியாற்றி கொண்டு
இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் ஒரு சோழவா தனியாக இருந்து இந்த பரிசுக்கு உரியவராக சிறுவர் செய்வராக இருக்கக்கூடிய முருகேச அவர்களை நாங்கள் வாழ்த்துவோம். அடுத்ததான் இங்கே இருக்கக்கூடிய சுரேஷ் டேவிட்சன் சார் அவர்கள் வந்திருக்கீங்களா சார்? பார்க்கிறீங்க நான் சரிங்களா? சரி, உங்களுக்கும் நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக நம்முடைய அணியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்காக நம்மளுடைய இளம் சிங்கம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த தேதியோட இந்த டைம் முடிஞ்சிருச்சு, சரி இனிமே இதில் யாரும் அச்சீவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு தூக்கிட்டோம். நம்மளால முடியல, ரைட் விட்டுருவோம், அடுத்த மாதம் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைச்சு தூக்கிட்டோம். 1ஆம் தேதி நியூ இயர் கொண்டாடத்தில் இருக்கோம். திடீர்னு செல்ல 6 மணி என்ன நடக்குது? இரவோடு இரவா இங்கே சாதனை செய்வதற்கு எனக்கு நேரம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நரேந்திரன் தம்பி அவர்கள் சாதனை பண்ணியிருக்காங்க. சிறுவர் அவங்களுக்கு நம்முடைய அரச பாராட்டுகள். அதுக்குதான் பாருங்க, நாங்கள் சிறுவர் தான் முடிச்சிட்டோம் சார். அடுத்தது கோல்டு, அதுக்கு 4 நட்சத்திரம் இருக்கா? இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. இன்னைக்குள்ள முடிக்கணும், இப்பயே முடிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்போ வேணா முடிக்கணும் சார் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணாங்க, நம்ம திருப்பூர் மாவட்டம் பல்லவத்தில் இருக்கக்கூடிய பொன்னி மேடம் கோல்டு நட்சத்திரம் நாயகம் அவங்களுக்கு நம்முடைய ஆசிரியர் அது நம்முடைய கிறிஸ்தவன் சார் இருக்காங்க, அகஸ்டின் சார் இருக்காங்க, அவங்களுக்கு நம்முடைய பலத்தை பாராட்டுகளை சொல்லிக்கலாம். அதே மாதிரிதான் சட்டம் எதிர்பாராத விதத்தில் ஒரு சுனாமி மாதிரி என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவங்களை கேட்டாலும் அவங்களுக்கு எனக்கு தெரியாது சார், எங்க வீட்டுக்காரரும் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு சாதனையாளர் நம்முடைய முத்துக்குமாரி மேடம், அவங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை இந்த நிகழ்வின் மூலம் நாம் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன். எனக்கும் இப்போ ஒரு புது உற்சாகம் பிறந்திருக்கு. இந்த பாராட்டுகள் கொடுத்தாதான் ஒரு வேலை செய்யற இடத்துல, ஒரு பணி இடத்துல அவங்களுக்கு உற்சாகமும் இந்த பாராட்டுகளும் கொடுத்தாதான் என்ன நடக்கும்? மேலும் மேலும் அவர்களுடைய பணியில் அவர்கள் சிறப்பாக முன்னேறுவார்கள் என்ற ஒரு நியதி அங்கே இருக்கும். நாம் எத்தனை பேர் ஸ்கூலில் படிச்சிருப்போம். நமக்கு ஒரு ரேங்க் கார்டு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் மந்த்து டெஸ்ட்டு, செகண்ட் மந்த்து ரிவிஷன் டெஸ்ட்டு, குவார்டர்லி, ஆஃபர்லி எல்லாம் வரும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் ரேங்க் கார்டு கொடுக்குறப்ப எத்தனை பேர் உண்மையிலுமே அவங்க அப்பாட்ட போய் கேட்டுவாங்க, இப்போ எல்லாம் வாங்கிட்டீங்களோ? அப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கேட்டால் தான் தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஐயோ எங்கள் அப்பாட்ட போனால் சாட்டையில அடி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கருத்து போட்டோம். நான் போட்டிருக்கேன், அதனால சொல்கிறேன். என்னுடைய வயது நான் பள்ளி பருவத்தில் இருக்கும் பொழுது அந்த ரேங்க் கார்டில் கையெழுத்து போட்டு மறைச்சி கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துருக்கோம். காரணம், நம்ம அந்த நிலையை அடையலை. உண்மையிலுமே போன மாதம் 90 மார்க் வாங்கியிருப்போம், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்திருப்போம். இப்போ பார்த்தா 80 இருக்கும், அடுத்து 70 மாறிடும். காரணம் என்னன்னா, அதில் கவனம் இல்லை, அக்கறை இல்லை, படிக்கிறதுல கவனம் செலுத்தல அப்படிங்கிறது நமக்கு புரியும். அதே மாதிரிதான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாலோ, ஒரு வியாபார நிறுவனத்தில் நாம் பயணம் செய்தாலோ நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகளை, மனநிலையை சரி செய்வதற்கும் மேலும் மேலும் ஊக்கமளிப்பதற்குமான ஒரு அங்கீகாரம் தான் இந்த ரெகக்னிஷன் ப்ரோக்ராம். இப்ப புரிஞ்சிருக்கும். சரி, இங்க என்ன கொடுக்க போறாங்க? தெரியல. அதனால நான் அவரை நிப்பாட்டிக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளுக்கு இடம் கொடுத்து மீண்டும் ஒருமுறை இந்த ஆண்டில் இந்த மாதிரியான புதுமைகளை குறைத்து சிறந்த சாதனையாளர்களாக இங்கே விருதுமுறை காத்திருக்கும் உறவுகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை கூறி என்னுடைய மனமார்ந்த என்ன சொல்லலாம், கை தட்டினாலும் நான் இறங்கி நன்றி.